வணக்கம். சூப்பராக இருந்துச்சுல மார்க்கெட். ஆல்மோஸ்ட் 196 பாயிண்ட்ஸ் டவுன். இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, 274 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ கீழே விழுந்திருக்கோ அதுக்கு ஒரு 0.5% மேலே வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஸ்விங் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி ஃபாலும் வந்து நம்ம எதிர்பார்த்த ஃபால். மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 19,500 லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் வந்து இட் கேம் பிலோ 19,500, ஒரு 70 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சு எக்ஸ்ட்ரா. பட் அந்த பாயிண்ட்ஸை வந்து கவர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆப்ஷன் டேட்டா. மோஸ்ட் லைக்லி அந்த 19,500 லெவல் தான் வந்து மேஜர் சப்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன் டேட்டான்றது நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து மந்த் எக்ஸ்பைரி. சாதாரணமாக ரைட் பண்ணவங்க வந்து ஓவராக ரைட் பண்ணி எழுதி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளட் பேட் பார்த்துருப்போம். பட் பிரேக் பண்ணல, ரிவர்ஸ் ஆச்சு. அந்த லெவலில் வந்து பவுன்ஸ் பேக் போச்சு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன டைரெக்ஷன்ஸ் கிடைக்கும், நாளைக்கு ஈவினிங் டேட்டாஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கான டேட்டாஸ் வந்து எல்லாமே வந்து தவறாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மந்த் எக்ஸ்பைரி. ஸோ நிறைய பேர் இந்த மந்த்துக்கான கான்ட்ராக்டை விற்றுருப்பாங்க, அடுத்த மந்த்துக்கான கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க. அண்ட் எத்தனை பேர் லாங்கில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் டெலிவரி எடுத்துருக்கிறாங்க, அந்த டேட்டாஸ் எடுத்து பார்க்கும் போதும் ரியல் பிக்சர் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நாளைக்கு காலையில். ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். நிச்சயமாக மார்க்கெட்டில் வந்து எந்த டேட்டாவும் வரல. உள்ளே இருக்கிற டேட்டாஸ் எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் இல்லாத இருக்கிற ஒரு டேட்டாஸ். ஸோ வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி சாயந்தரம் வந்ததுக்கப்புறமா முடிஞ்சால் நாளைக்கு வந்து நம்ம ஒரு மினி ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கலாம். பட் டெஃபினட்டாக இந்த சாட்டர்டே ஒரு நிஜமாகவே ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கும். போன வாரம் நம்ம வந்து இன்டெப்த் நம்ம பார்த்துருந்தோம், பட் மார்க்கெட் கிளாரிட்டி இல்லாதனால நம்ம கொடுக்கல. இந்த வாரம் நிச்சயமாக நம்ம கொடுப்போம். ஏன்னு சொன்னால் ஷிஃப்ட் ஓவர் ஆகிறோம். செப்டம்பர் கான்ட்ராக்ட் முடிஞ்சு நம்ம அக்டோபர் கான்ட்ராக்ட் நம்ம போகிறோம். ஸோ நிச்சயமாக மார்க்கெட்டில் உலக பொருளாதாரத்தில் என்ன சூழ்நிலைன்றது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்த மாதம் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று. இன்னைக்கு செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மேஜர் ஃபால் வந்தது வந்து ஐடி செக்டார்ஸ். ஐடி செக்டாரில் எல்என்டி மைண்ட்ரி அது வந்து ஒரு மேஜர் ஃபால் பார்த்தோம். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து விழுந்தாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெயிட்டேஜ் உண்டு. எஸ்பெஷலி இன்ஃபோசிஸ் ஆகட்டும் இல்லை டிசிஎஸ் ஆகட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் உண்டு. ஹையஸ்ட் வெயிட்டேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதே மாதிரி ரிலையன்ஸும் இருந்துச்சு. இவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ், மோர் தென் 1.5% விழுந்தனால மார்க்கெட்டில் அந்த வெயிட்டேஜில் வந்து கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ், நான் எப்பயுமே வந்து நிஃப்டி 10 அந்த 10 பேரை பற்றி தான் நான் பேசுகிறேன். 10 பேரே வந்து ஆல்மோஸ்ட் 68%, 70% வச்சுக்கலாம். 2%ல் என்ன ஆகிடப்போகுது? 70% வெயிட்டேஜ் வச்சுருக்கனால இந்த 10 ஸ்டாக் என்ன பண்ணுதுன்றது நீங்கள் ட்ராக் பண்ணாவே மார்க்கெட்டை வந்து ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்றைக்கி சூழ்நிலை. அதர் தென் எல்என்டியை தவிர, ஓகே, எல்என்டி வந்து 1.5% ப்ளஸ், ஆக்சிஸ் பேங்க் ஒரு 0.5% ப்ளஸ். இவங்க 2 பேரை தவிர மீதி அந்த நிஃப்டி 10ல் வந்து மீதி எல்லாருமே வந்து நெகட்டிவ் இருந்தாங்க. ஹெவி வெயிட்டாக இருந்த ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவில் 1.5%க்கு மேலே நெகட்டிவ் இருந்துச்சு. நிச்சயமாக மார்க்கெட் கீழே விழுவதுக்கான எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஒன்று. ரெண்டாவது, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து இன்றைக்கி ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருந்துச்சு. இது ரிவர்ஸ் எல்லான்னு கேட்டால் இருக்கலாம்ன்றது நம்ம சொல்லலாம். மேபி ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம். சம்மர் ரேலி இல்லை, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லாம் ஆல்மோஸ்ட் 30-35 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் போச்சு, 85 ரூபா வரைக்கும் போச்சு. ஒன்று. பஞ்சாப் சிந்த் பேங்க் நம்மளே வந்து நம்ம இதில் வந்து அரௌண்ட் 30ல் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 50 வரைக்கும் போச்சு. இதே மாதிரி தான் எல்லா பேங்க்ஸுமே, ஃபெட்ரல் பேங்க் ஆகட்டும், சிட்டி யூனியன் பேங்க் ஆகட்டும், இல்லை யூனியன் பேங்க் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஓபி ஒரு 3 monthஸில் 20 ரூபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 48 ரூபீஸ் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. 48 நல்ல ப்ரைஸாக, சூப்பர் ப்ரைஸ். ஏன்னு சொன்னால் அப்சைடு வந்து பியூட்டிஃபுல் அப்சைடு இருக்குது. அண்ட் மார்க்கெட் அது வந்து இன்னமும் நிறையா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன குவான்டிட்டி சில கஸ்டமர்ஸ்க்கு நான் வாங்கினேன். ஆனால் வெயிட் பண்ணுறேன், முடியட்டும், இந்த எக்ஸ்பைரி முடியட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டிஸ் ஐஓபி மட்டும் வாங்கியிருக்கேன்.
ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறேன் என்ன ஸ்டாக்ஸ் நம்ம வந்து பார்க்கலான்றது. இதே மாதிரி தான் ஆட்டோ செக்டாரும் ஆல்மோஸ்ட் 1.2% டவுனு. அண்ட் எஃப்எம்சிஜி மெயின் ரீசன் ஒன்று ப்ராஃபிட் டேக்கிங், ரெண்டாவது வந்து ரெயின் டெஃபிஷியன்சி. உங்களுக்கு வந்து தெரியும் பற்றாக்குறை இருக்குது, மழை வந்து ரிட்ரீவ் ஆகிடுச்சு. நார்த் இந்தியாவில் வந்து மழை வந்து ரிட்ரீவ் ஆகிடுச்சு. க்ளோஸ் டு அபவுட் 8 to 10% வந்து பற்றாக்குறை இருக்குது. இதுக்கான எதிர்வொலி 2 விதத்தில் காட்டும். ஒன்று இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கும், ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கும், கோதுமை விலை இன்க்ரீஸ் ஆகும், எண்ணெய் விலை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஃப்எம்சிஜியோட மார்ஜின்ஸ் குறையும் ஒன்று. ரெண்டாவது ரூரல் எக்கானமி, அதாவது கிராமப்புற பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ பொருளாதாரம் கம்மியாக இருக்கும் போதும் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது வந்து எஃப்எம்சிஜியாக இருக்கும், ரெண்டாவது வந்து ஆட்டோ செக்டராக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 60-70% வாங்குகிற பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும் சிட்டியில் விற்கிறது கிடையாது, கிராமப்புறத்தில் தான் விற்றுட்ருக்கு. ஸோ அந்த பொருளாதாரம் கம்மியாகும் போதும் டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபுல்லாக நம்ம வந்து சாட்டர்டே இன்னைக்கு செக்டோரியல் அனாலிசிஸும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இன்ஃபேக்ட் சாட்டர்டே இன்னைக்கு உலக பொருளாதாரம் மெயினாக வந்து யூஎஸோட சார்ட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டோட சார்ட்டு, அந்த கோரிலேஷன் அண்ட் அதோட பாதிப்பு வந்து இந்தியாவில் எப்படி இருக்குன்றது ஒரு வீடியோவும், இன்னொன்று வீடியோவில் வந்து நம்ம செக்டோரியல் அனாலிசிஸ் மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டார் எப்படி பண்ணிட்டு இருக்குன்றது சார்ட் வித் டேட்டாவோட நம்ம பார்க்கலாம். ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் சார்ட்டை பற்றி பேசணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொடுங்க. மேபி ஃப்ரைடே இன்னைக்கு நாளைக்கு நம்ம ரெக்கார்டிங் பண்ணலாம். நிறைய ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா நாளைக்கே நம்ம அதை பற்றி ரெக்கார்டிங் பண்ணலாம். இல்லை மண்டே டியூஸ்டே இன்னைக்கு அதை பற்றி நம்ம பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.